கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, இனி நாளில் நாம் அபிமெலேக்கு ஆபிரகாம் சாராள் விஷயத்தை தொடர்ந்து ஆராயப் போகின்றோம். கடந்த வாரத்திலே அபிமெலேக்கு ஆபிரகாமை அழைப்பித்து, நீங்கள் என்ன காரியம் செய்தாய், நீ என்மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் சுமர பண்ணுகிறதுக்கு நான் உனக்கு என்ன குற்றம் செய்தேன், செய்யத்தகாத காரியங்களை இடத்தில் செய்தாயே என்றான். எதற்காக அதை சொல்லுகிறான் அபிமெலேக்கு? ஆபிரகாம் சாராள் தன்னுடைய தங்கை என்பதை மாத்திரம் சொன்னார், ஒன்று விட்ட தங்கை என்பதை மாத்திரம் சொன்னார். ஆனால் பிற்பாடு அவளை தான் திருமணம் செய்து கொண்டு தனக்கு மனைவியானாள் என்பதை மறைத்து விட்டார். இதனாலே அபிமெலேக்கு இதுவேளை அவனுடைய தங்கை தானே என்று நினைத்து கொண்டு அவளை அழைத்து கொண்டு சென்று விட்டான். அவள்கிட்ட கேட்டதுக்கு, சாராள்கிட்ட கேட்டதுக்கு, சாராளும் ஆமாம் அவர் எங்கள் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டான். ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி உண்மையை மறைத்ததுனாலே அபிமெலேக்கு வீட்டாருக்கு என்ன நடந்தது? சாராள் அங்கே போனதுனாலே அங்கே வீட்டில் உள்ள எல்லாருடைய கர்ப்பங்களையும் தேவன் அடைத்து விட்டார். யாரும் குழந்தை பெற முடியாமல் போய்விட்டது. அப்போ அபிமெலேக்கு ஆபிரகாமை கூப்பிட்டு இவ்வாறு கேட்கிறார். இப்போ நம்ம இந்த வார வசனத்துக்கு வருகிறோம். பின்னும் அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, என்னத்தை கண்டு நீ இந்த காரியத்தை செய்தாய் என்றான். எதற்காகடா இதை செஞ்ச? இப்படி எங்கள் வீட்டில் எல்லாருமே இப்போ யாருமே குழந்தை பெற்றுக்க முடியாமல் போயிடுச்சு, நீ உன் தங்கச்சிங்கிறத மாத்திரம் சொல்லிட்டு உன்னுடைய மனைவி ஆனால் அப்படிங்கிற சொல்லாமல் போனியே, இதனால நான் அவளை கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்போ என் மேலேயும் என் குடும்பத்தார் மேலேயும் உங்கள் கடவுளுடைய சாபம் வரும் அளவுக்கு நான் என்ன உனக்கு துரோகம் செஞ்சேன்? நீங்கள் கேட்குற நியாயமான கேள்வி தானே. அப்போ அதற்கு ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு? அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன்கிறான். உண்மையான காரியம் அல்ல அது, இவனுடைய நினைவு. அது சொல்கிறாங்களே, நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இவன் நினைச்சிருக்கிறான் இந்த இடத்துல தெய்வ பயம் இல்லைன்னு. அந்த தெய்வம் என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில் எலோஹிம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இதை நம்ம நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த நாளிலே ஒரு பெரிய கூட்டம் கிளம்பி இருக்கிறது, இயேசு கிறிஸ்து எப்படியாவது மட்டம் தட்டி ஆகணும் என்று சொல்லி. அவர் தேவனுடைய குமாரன் தானே, தேவனுக்கு கீழானவர் தானே. அவர் கீழானவருங்கிறது அவர் சொல்றது. ஆனால் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி முதல் அதிகாரம் முதல் வசனத்தில், ஆதியாகமம் முதல் அதிகாரம் முதல் வசனத்தை பார்க்கும்போது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். தேவன் என்ற வார்த்தைக்கு அந்த இடத்துல ஏலோஹிம் என்ற வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏலோஹிம் என்னாக்கா நித்திய வல்லமையில், அது நிரந்தரமான வல்லமையில், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையில் இருக்கின்ற ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் என்று பொருள். ஏலோவா என்றால் சிங்குலர், அவன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஏலோவான்னு சொன்னால் சிங்குலர். அவர்கள்னா என்ன அர்த்தம்? ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள்னு சொல்லி அர்த்தம். அது மாதிரி ஏலோஹிம் என்ற வார்த்தை ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இந்த தெய்வீகத்துவத்தில் இருக்கிறதை சொல்லுகிறது. அப்போ ஆதியில இருந்தே அவர் தேவனோடு இருந்தார். அதோடு கூட தேவனே இவரை தேவனே என்று அழைக்கிறார். தேவன் யாரை? இயேசு கிறிஸ்துவை தேவனே என்று அழைக்கிறார். இப்படிப்பட்ட வசனங்கள்லாம் இருக்கின்ற போது பலர் இயேசு கிறிஸ்துவ தெய்வீகத்தை மறுதலித்து கொண்டு தெரிகிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இங்கே பல தெய்வ வழிபாடு அப்போதே இருந்தது என்பதற்கு இது ஒரு ஆதாரமான வசனம். என் ஆபிரகாம் இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும், தெய்வ பயம் என்று அவர் சொல்லுவது ஏலோஹிம், தெய்வம் என்ற வார்த்தைக்கு அந்த இடத்துல ஏலோஹிம் என்ற வார்த்தை தான் வருது. அப்போ உண்மையான தேவனுக்கு பயப்படுகிற பயம் இந்த இடத்துல இல்லைன்னு நான் நினைச்சேன் அப்படிங்கிறான். உண்மையான தேவனுக்கு அபிமெலேக்கு பயந்தானா இல்லையா? கனவுல சொன்னார் இல்லையா, நீ கூட்டு அந்த பெண்ணின் நிமித்தம் நீ செத்தாடா அப்படின்னு சொன்னார் இல்லையா? உடனே பயந்து போய் அவளை தொடவே இல்லை இல்லையா? அப்போ தெய்வமே இருக்கிறத அவன்கிட்ட. ஆனால் இங்கே ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு?
இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்று நான் நினைத்தேன்கிறார். ஒரு தவறான எண்ணம் அது. பிரியமானவர்களே, பல வேலைகளிலே நாமும் கூட நம்முடைய சகோதரர்களை பற்றி, சகோதரிகளை பற்றி அல்லது மற்றவர்களை பற்றி சில வேலைகளிலே தவறான எண்ணம் கொள்ளுகிறோம். உண்மை என்னங்கிறது தெரியாமல். அந்த உண்மை என்னன்னு தெரியும் போது நம்ம வருத்தப்படுகிறோம். ஆக உண்மை என்னன்னு தெரியாம ஒரு தவறான முடிவுக்கு வரக்கூடாது. அதுக்கு ஆபிரகாமுடைய நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டு. இங்கே என்ன செய்யறாரு அவரு? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் பார்வோன்ட்ட சொன்னான் இல்லையா, அதே காரியத்தை இங்க செய்யறார். சாராள் எனக்கு தங்கச்சி, அதோடு நிறுத்திக்கிட்டார். அப்போ தெய்வ பயம் இல்லை என்று நினைக்கிறார் என்று சொல்கிறோம். தெய்வ பயம் என்பது பழைய ஏற்பாட்டிலே மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு காரியம். எப்படி? சங்கீதம் 2:11 சொல்லப்படுகிறது. சங்கீதம் 2:11 சொல்லப்படுகிறது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். தேவனுக்கு பயப்பட வேண்டும். 672ஆம் பக்கம் 2வது சங்கீதத்தில் 11வது வசனம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். அதே மாதிரி அதே சங்கீதம் புஸ்தகம் 19வது சங்கீதம் 9வது வசனம் பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. அதே மாதிரி நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நீதிமொழிகள் 1:7 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த மாதிரி அநேக வசனங்கள் இருக்கிற பழைய ஏற்பாட்டிலே. கர்த்தருக்கு பயப்படு, நடுக்கத்தோடு கர்த்தரை சேவி என்று சொல்லி அநேக வசனங்கள் இருக்கின்றன. புதிய ஏற்பாட்டில் வரும்போது இந்த நிலைமை என்னவாகிறது அதை நம்ம பார்ப்போம். புதிய ஏற்பாட்டில் வரும்போது அங்கே என்ன ஆச்சுனாக்க ரோமர் 8:15 பாருங்க. ரோமர் 8:15 கொஞ்சம் நிலைமை மாறுது. புதிய ஏற்பாட்டில் நிலைமை மாறுது. ரோமர் 8:15 முதல்ல பாருங்க. பக்கம் 216. அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். தேவனுக்கு நமக்கு இப்ப என்ன உறவு? ஒரு தகப்பனுக்கும் மகனுக்குமான, தகப்பனுக்கும் மகனுக்குமான உறவு. பழைய ஏற்பாட்டில் தேவனுக்கு பயப்படணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்பா கிட்ட பிள்ளைங்க அஞ்சுமா? அப்பா கிட்ட பிள்ளைங்க பயப்படுமா? பயப்பட வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. அதையும் நம்ம பார்ப்போம். இங்கே பார்க்கும்போது தேவனுடைய ஆவியான நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். முதல் வசனம் 14ஆம் வசனம் பாருங்களேன். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே எல்லோரும் ஆவியானவரால் நடத்தப்படவில்லை. நமக்கு நன்றாகவே தெரியும். ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் என்ற 3 வகுப்பினருக்கு தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைத்துக் கொண்டிருந்தது. அவர்கள் 3 தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைத்துக் கொண்டிருந்தார். அவர்கள் மக்களை வழிநடத்திக் கொண்டிருந்தார்கள். மற்ற எல்லாருமே அடிமைத்தனத்தின் ஆவியை தான் பெற்றிருந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன செய்கிறது? எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். நம்ம தேவனுடைய ஆவியால் நடத்தப்பட்டோமா? இப்போ நடத்தப்படுகிறோமா இல்லையா? நிச்சயமாக நடத்தப்படுறோம். ஞானஸ்நானம் பெற்ற போது நமக்குள்ளாக பரிசுத்தன் தங்கி இருக்கிறார். அன்றைக்கு தங்கியிருந்த பரிசுத்தாவியானவர் இன்றைக்கு நமக்கு எச்சரிக்கை செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் அதை நம்ம கவனிக்கிறது இல்லை. அதான் காரணம். நம்ம பாட்டு அசட்டையாக இருக்கிறோம்னு கிறிஸ்தவ வாழ்க்கையில் அது காரணம் ஆவியானுடைய எச்சரிக்கையை நாம் கவனிப்பதில்லை. இங்கே பார்க்கும்போது திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை, மாறாக அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்போ இன்றைக்கு நம்ம தேவனுக்கு
சுவிகார மகன்களாய், சுவிகார மகள்களாய் இருக்கிறோம். இன்னைக்கு தேவன் நம்ம எல்லாம் தத்தெடுத்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவருடைய சொந்த குமாரன், நம்ம எல்லாம் அவருடைய தத்து பிள்ளைகள். யார் மூலமா தத்தெடுத்து கொண்டார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மை தத்தெடுத்து கொண்டார். நம்ம எல்லாரும் நிச்சயமாக அப்பான்னு கூப்பிடலாம் அவரை. அப்ப அந்த ஒரு சுதந்திரத்தை, சுயாதீனத்தை தேவன் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி கலாத்தியர் 4:6 பாருங்க. கலாத்தியர் 4:6. பக்கம் 260. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த பாக்கியத்தை தரவில்லை தேவன். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு நமக்கு என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருதயங்களில் தங்கி இருக்கும்படியாக ஞானஸ்நானத்தின் பொழுது அனுப்பினார். அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம் எபேசியர் 2:6. இதெல்லாம் ஒரே காரியத்தை சொல்லக்கூடிய வசனங்கள், அதனால எடுக்கிறோம். எபேசியர் 2:6 பாருங்க. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, அதாவது தேவன், 264வது பக்கம் மேல இருக்கு பாருங்க, 6வது வசனம். தம்முடைய, அதாவது தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு ஸ்வீகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். நம்மளெல்லாம் முன்குறித்து வைத்திருந்தாராம் தேவன். நீங்கள்லாம் எனக்கு செல்ல பிள்ளைகள் ஆகணும், எனக்கு ஸ்வீகார பிள்ளைகள் ஆகணும் என்று சொல்லி முன்குறி. இது இல்லைன்னே நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது இருக்காது. இன்றைக்கு உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கிறதா? எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறது தேவனுடைய சித்தம். ஆனால் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். நாம எல்லாம் அவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள், எல்லாருமே முன்குறிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் நாம் தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டோம். தேவனுக்கு பயந்த வாழ்க்கை நடத்துகிறோம். தேவனை அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடியதாக நம்மை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். இப்போ என்னன்னாக்கா, ஏங்க அப்பா தானங்க அவருக்கு எங்க பயப்படணும் அப்படிங்கிற ஒரு போதனை வந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக நாம் பயப்பட தேவையில்லை. அது வேற. எந்திரிச்சு போயிட்டாப்புல, உடனே ஃபோன் வந்தோடனே எந்திரிச்சு போயிட்டாப்புல. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலங்களிலே தேவன் மீது அன்பு கூறுகின்ற போது நமக்கு பயம் இருக்காது. எப்போ நம்ம தேவன் மீது அன்பு கூறுகிறோம்? யோவானில் சொல்றார் இல்லையா, உன்னியவனில் சொல்றார் இல்லையா, அவருடைய கட்டளையின்படி நடப்பதே அவரிடத்தில் நாம் அன்பு கூறுவதாம். அப்போ அவருடைய கட்டளையின்படி நடந்தோம்னாக்கா நம்ம அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அப்படி அன்பு கூறுகிறப்ப பயம் இருக்காது. ஏன்னாக்கா தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தை நமக்கு அனுப்பி நம் மூலமாக அவர் நியமித்திருக்கிற ஊழியத்தை நிறைவேற்றுகின்றார். எப்ப நிறைவேற்றுவார்? அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து நடக்கும்போது. ஆனா நம்ம இஷ்டத்துக்கு நடந்துருந்தோம்னாக்கா அவருடைய சித்தம் நம்மில் நிறைவேறாது. அவருடைய சித்தம் நிறைவேறாத போது என்ன வாங்க நமக்கு பாருங்க. எபிரேயர்களுக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம், சற்று பெரிய வசன பகுதி தான். எபிரேயர்களுக்கு நிருபம். அப்பாவை கூப்பிடுப்பா, அப்பாவை கூப்பிடு, அப்புறம் பேசிக்கலாம் ஃபோனில். எபிரேயர்களுக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம், பக்கம் 307. பத்தாம் அதிகாரத்தில் 23 வசனத்திலிருந்து வாசிப்போம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி நாம் ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஏன் புத்தி சொல்ல வேண்டும்? அப்படி காரணம் விளக்கிறார் அடுத்த வசனத்தில். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு
நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்து விட்டோம். அதுபோல மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறோம். எப்போலாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறதா இருக்கிறோம்? ஆராதனைக்கு வராத போதெல்லாம். ஆராதனைக்கு வராத போதெல்லாம் நம்ம மனப்பூர்வமாய் பாவம் செய்யலாம் இருக்கிறோம். ஏன்னாக்கி இதில் பின்னாடி வரக்கூடிய கான்டெக்ட் தான் சொல்லுது. அப்படி மனப்பூர்வமாய் பாவம் செய்யறதா இருந்தால் இனி நமக்காக இயேசு கிறிஸ்து நூறு பலியாக போகிறதில்லை. நிச்சயமாக பாவங்களின் நிமித்தமாக செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்கணும். அங்கே பயப்படணும் கர்த்தருக்கு. எப்படிப்பட்ட பயம் அது? ஐயோ நம்ம மேலே ஆக்கினை தீர்ப்பு வந்துடுமே அப்படிங்கிற பயம். அந்த பயம் இருக்கக்கூடாது நம்மள்கிட்ட. அந்த இருக்கக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? நம்ம அவர் கட்டளையிட்டதை தவறாமல் செய்ய வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். நம்ம பக்கம் கர்த்தர் மேலே பயம் உண்டாகும். கர்த்தர் பக்கம் என்னவாகும்? நம்ம மேலே கோபம் உண்டாகும். பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கையிலே நாம் எவ்வளவோ காரியங்களை செய்கின்றோம். அதை செஞ்சு என்ன செய்ய போகிறோம்? இந்த உலகத்திலேயே விட்டுட்டு போக போகிறோம். நாம் நமக்காக என்னைக்கு வாழ்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம உண்மையான வாழ்க்கை வாழ்கிறோம்னு அர்த்தம். உலகத்துக்காக இல்லை, ஊருக்காக இல்லை, நமக்காக வாழ வேண்டும். நமக்காக வாழ்கின்ற போதுதான் நாம் உண்மையிலே வாழத் தொடங்குகிறோம் என்று அர்த்தம். இந்த உலகத்தினுடைய பாராட்டுதலுக்காக, இந்த உலகத்துக்கு முன்னாடி என் பேர் கிட்டு போயிருமே அப்படிங்கிறதுக்காக வாழ்றது அல்ல. மாறாக தேவன் என்னை பாராட்டுவாரா, தேவன் என்னை மெச்சிக்கொள்வாரா, நல்லது, நன்று நன்று நல்ல ஊழியனே, கொஞ்சத்தில் எனக்கு உண்மையாக இருந்தாய், அநேகத்துக்கு உன்னை அதிகாரியாக்குவேன் என்று சொல்லுவாரா பரலோகத்துக்கு செல்லும் போது? நம்ம இதை நம்ம யோசித்து பார்க்கணும். உலகத்தார் பாராட்டுறதுக்காக, உலகத்தார் மதிக்கிறதுக்காக வாழணும் அவசியமே இல்லை. ஏன்னா அந்த உலகத்தார் நம்ம நியாயத்தீர்ப்பில் நிற்க போகிறாங்களா? நம்ம கூட கிடையாது. அப்புறம் உலகத்தை பற்றி, ஊரை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கணும். வேதாகமம் என்ன சொல்லுகிறது அதை நாம் பார்க்க வேண்டும். அப்போ நியாயத்தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்கிறதும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். கடவுள் தேவன் பக்கத்தில் நீ விரோதிகளை பட்சிக்கும், நம்மளை விரோதிகளை பார்க்குற மாதிரி பார்ப்பாராம். அவருடைய கட்டளை கீழ்ப்படியாவிட்டால் நம்மை விரோதிகளை பார்ப்பதோடு பார்ப்பாராம். ஏனாக்கா 28ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, மோசேயுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளை வாக்கினாலே சாகிறானே. மோசேயுடைய பிரமாணத்தை தள்ளிவினால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கு உண்மையாக இருக்கும் என்றால் அவனை என்ன செய்வாங்க? கல்லால் எறிந்து கொன்று விடுவார்கள். மோசேயின் பிரமாணம் எப்படிப்பட்டது? கடுமையானது, ஆனால் தற்காலிகமானது இல்லையா? மோசேயின் பிரமாணம் கொஞ்ச காலம் தான் இருந்தது, தற்காலிகமானது. அதுக்கே அந்த தண்டனை கிடைச்சு. இப்போ நம்ம இருக்கிற பிரமாணம் எப்படிப்பட்ட பிரமாணம்? நிரந்தரமான பிரமாணம், இனி என்றென்றைக்குமான பிரமாணம். இப்படிப்பட்ட பிரமாணத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நாம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கை இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன். எப்போ நம்ம கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம்? தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதிக்கும் போது. எப்போ மிதிக்கிறோம்? காலில் இந்த கத்தோடைய பந்தி எனக்கு தேவையில்லை, நான் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு நம்ம போயிடுற போதுதான் காலில் மிதிக்கிறோம். அதான் அங்கே விஷயம். பரிசுத்தம் செய்த உடன்படிக்கை ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுதல். எப்போவெல்லாம் அசுத்தம் என்று எண்ணுகிறோம்? இந்த திராட்சைலாம் இப்போ பங்கு பெற தேவையில்லை, இந்த வாரம் கொஞ்சம் வேலை இருக்குது, நம்ம போயிடலாம், நம்ம அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறோம் இல்லையா? அப்போலாம் நம்ம அசுத்தம் என்று எண்ணுகிறோம். அதான் காரணம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் சாயங்காலத்துக்கு கூட ஒரு ஆராதனை நடத்த தயாராக இருக்கேன். ஆனால் அந்த ஆராதனைக்கு ரெகுலராக வரணும். ஒருவேளை காலையில் வேலைக்கு போயிட்டீங்கன்னா சாயங்காலத்தில் ஆராதனைக்கு கலந்துக்கலாம். அந்தோனிக்கு கஸ்பா இருக்குது, இன்னும் சில பேர் இருக்கலாம். கரெக்டாக பகுதி முடியும் போது வந்துட்டாப்புல உள்ளுக்க. இந்த உபதேச பகுதி முடியும் போது வந்துட்டாப்புல. இதை பிரசங்கத்தை ஆடியோவில் போடுவோம், ஆடியோவில் கேட்கணும் வந்து நீ. ஏன்னா இது தற்செயலாக வந்தது, ஆனால் நீங்கள் இன்றைக்கி வந்துட்டீங்க, உங்களுக்காகவே மஞ்ச மாதிரி இருக்குது. அப்போ
என்ன செய்யணும்? சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்களாய் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். நம்ம பக்கம் என்ன இருக்கும்? நியாயத்திற்கு வரணும்னு பயத்தோடு எதிர்பார்க்கிறது இருக்கும். தேவன் பக்கம் என்ன இருக்கும்? விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினே இருக்கும். ஏன் அப்படி சொல்றாரு? மோசையுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவனே இரக்கம் பெறாமல் சாகிறானே, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து. எப்போலாம் மிதிக்கிறோம்? ஏற்கனவே சொன்னதுதான். கர்த்தருடைய பந்தி எனக்கு தேவையில்லை, எனக்கு ஒரு வேலை இருக்குதுன்னு போகிற போதெல்லாம் அவரை காலின் கீழ் மிதிக்கிறவர்களாக இருக்கும். அதே மாதிரி தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி. எப்போதான் அசுத்தம் என்று எண்ணுகிறோம்? கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறாமல் நம்ம வேறு வேலைக்கு போகும்போதெல்லாம் அசுத்தம் என்று தான் எண்ணுகிறோம். பிரியமானவர்களே, இந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். இது கர்த்தரும் நாமும் ஐக்கியமாகும் வேலை, ரீயுனைட்டட் டைம். வாரம் பூரா இந்த உலகத்தில் போராடுறோம். போராடிட்டு இளைப்பாறுதலுக்காக இங்கே சேர்றோம். அப்போ இங்கே ரீசார்ஜ் பண்ணுறோம். நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம். பேட்டரி தீர்ந்து வச்சுன்னா என்ன செய்கிறோம்? போய் ரீசார்ஜ் போடுறோம் இல்லையா? அது மாதிரி வாரம் பூரா நம்ம போராடுறோம். இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ்வதற்கென்று போராடுகிறோம். பரிசுத்த தனத்தை காத்துக்கொள்வதற்கு போராடுகிறோம். மற்றவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்க போராடுகிறோம். அந்த போராட்டத்திலே ஓய்ந்து போயிருக்கிறோம் இல்லையா? அப்போ அப்படி ஓய்ந்து போகிற போது நமக்கு ஒரு இளைப்பாறுதல் தருவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தினைவாக அப்பத்திலையும் தன்னுடைய இரத்தத்தினைவாக திராட்சத்திலையும் பங்கு பெறும்படியாக நம்ம அழைக்கிறார். இதை உதறி தள்ளிட்டு உதாசீனம் பண்ணிட்டு நம்ம எங்கேயாவது வேலைக்கு போனோம்னாக்கா என்ன செய்கிறோம்? தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கை ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். இப்படி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர்கள் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவர்களாக இருப்பார்கள் என்பதை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். அடுத்த நாம் பார்க்கின்றோம், இது தெய்வ பயம். நம்ம தெய்வ பயம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு. இப்போ ஒரு வேலை நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்னும் கொஞ்சம் இருக்குது இல்லை? நாசாவில் உங்களை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு உங்களை சூரியனுக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கும்? ஒத்துக்குவோமா? சூரியன் எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? சூரியனுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம விரும்புவோமா? போன அடுத்த நொடி நம்ம பஸ்மமாயிரும். ஆனால் பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்குள் அவ்வாறு ஆக வேண்டும். யோவான் 3:30 அதுதான் சொல்லுகிறது. யோவான் 3:30 பாருங்கள். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். எத்தனை வார்த்தை இருக்குது அதில்? அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். 5 வார்த்தை தான் இருக்குது. ஆனால் இதுக்குள்ள எவ்வளோ பெரிய அர்த்தம் பொதிந்து இருக்குது என்று பாருங்கள். எனக்குள்ளாக அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். இப்போ நம்ம பெருகிக்கிட்டு இருக்கணுமா, இல்லை நமக்குள்ளாக இருக்கிற ஆண்டவர் பெருகிக்கிட்டு இருக்கிறாரா? இப்போ இந்த நிலைமையில யோசித்து பார்ப்போம். நம்ம ஒவ்வொருவரும் யோசித்து பார்ப்போம். எனக்குள்ளாக இருக்கிற தேவன் பெருகி கொண்டிருக்கிறாரா அல்லது நான் பெருகி கொண்டிருக்கிறேனா? சூரியனுக்குள்ளே போனாக்கா என்ன செய்ய முடியாது? நம்ம இருக்க முடியாது, நம்ம சூரியனாவே மாறிடுவோம். அது மாதிரி ஆண்டவருக்குள்ளாக போகும்போது நம்ம இருக்க மாட்டோம். நமக்குள்ளாக ஆண்டவருடைய சுபாவம் முற்றிலுமாக வர வேண்டும். அதைத்தான் அவர் சொல்றார் யோவான், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இந்த உலகத்திலே நாம் பெருகுவதற்கென்று எவ்வளவு காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பெருக்குகிறோமா? நமக்குள்ளாக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக வளர்ந்து கொண்டிருக்கிறாரா? என்னன்னா பவுல் சொல்றாரு, எல்லாரும் என்னை போல் ஆக வேண்டும் சொல்றார். அவர் எப்படி இருந்தார்? கிறிஸ்துவை அவருக்குள்ளாக வளர்த்து கொண்டிருந்தார். வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ளாக கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று சொன்னார் அவர். ஆக பிரியமானவர்களே, அந்த ஒரு நினைவு நமக்குள்ளாக இருக்கிறதா? நம்ம இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது நமக்காக மாத்திரமே வாழ்கின்றவர்களா இருக்கிறோமா அல்லது கிறிஸ்துக்காக வாழ்கின்றவர்களா இருக்கிறோமா? ஏன்னாக்கா நம்ம நமக்காக மாத்திரம் வாழ்கிறவர்களா இருந்தால் அதனால் பிரயோஜனமே இல்லை. நாம தான் பெருகிட்டு இருப்போம்.
நமக்குள்ளாக கர்த்தர் பெருக மாட்டார். அப்ப கர்த்தரை, நமக்குள்ள இருக்கிற கர்த்தரை நாம் பெருக்க வேண்டும் என்றால் நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதல்ல ஆராதனைக்கு தவறாம வரணும். இன்னொன்று, ஆராய்ச்சி வேணும். பரிசுத்த புத்தகத்தை பற்றிய ஆராய்ச்சி மனப்பான்மையோடு படிக்க வேண்டியது. சும்மா மேலால வசனம் வாசிட்டு போறதில்லை. அதுக்கேற்ற அப்படி இப்போ ஒரு பத்திரிக்கை வருது, நமக்கு நற்செய்தி சுடர் வருது. அதனால படித்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னால் நீங்கள் பெருக்கமடைவீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆனால் என்ன செய்கிறோம், நம்ம அதை உட்காந்து அதை பற்றி யோசித்து பார்க்குறதுக்கு சோம்பி இருக்கணும் இல்லையா? அதை என்னத்தை போய் படிக்கிறது, எவ்வளோ வேலை இருக்குது நினைக்கிறோம் மனசுக்குள்ள. அப்போ நம்ம ஆண்டவர் நமக்குள்ளாக பெருகிறதுக்கு இடம் கொடுக்கறது இல்லை. இங்கே ஆபிரகாம் அதே நினைவைத்தான் கொண்டிருந்தார். என்ன கொண்டிருந்தார்? இவ்விடத்தில் தேவ பயம் இல்லை என்று நினைத்தேன், என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்று நினைத்தேன் என்கிறார். என் மனைவி நிமித்தமாக நான் அவள் கணவன் என்று தெரிந்தால் என்னை கொன்றுவிட்டு அவளை அபகரித்துக் கொள்வாய் என்று நான் நினைத்தேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இது ஆபிரகாமுடைய தவறான நினைப்பு. உண்மையிலேயே தேவன் அபிமெலேக்கின் கனவிலே தோன்றிய உடனே அபிமெலேக்கு தேவனுக்கு பயந்தான். அவன் என்ன செய்யல, சாராளை தொடவில்லை. மாறாக ஆபிரகாமை கூப்பிட்டு, ஏன்டா இப்படி செஞ்ச? உன்னை கேட்டா அவன் நகைச்சிங்கிற, அவளை கேட்டா என் அண்ணேங்கிற, ஏன்டா இப்படி போய் சொன்னீங்க என்கிட்ட? நான் என்னடா குற்றம் செஞ்சேன் உங்களுக்கு? இங்கே எங்கள் வீட்டில் இருக்க பெண்களுக்கு பூரா கர்ப்பத்தை அடைச்சிட்டாரே உங்கள் தேவன். அப்போ அவன் பயப்படுறானா இல்லை தேவனுக்கு? புறமதத்தை சேர்ந்த மனிதன் ஒருவன் தேவனுக்கு பயப்படுகிறான். ஆனால் விசுவாசின் தகப்பன் என்று சொல்லப்பட்ட ஆபிரகாம் தேவனுடைய வழியை நாடவில்லை, மனுஷனுடைய வழியை நாடினான். இவனா நினச்சிக்கிட்டான், இங்கே தெய்வ பயம் இல்லை, நான் அவளோட புருஷன் தெரிஞ்சு என்னை கொன்றுவாங்க, தேவன் அவரை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை அந்த இடத்துல. எவ்வளவு காரியங்களை நடப்பித்து கொண்டு வந்தார் தேவன் அவனுக்கு. ஆனால் தேவன் அவரை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை அவருக்கு இல்லாமல் போனது கொஞ்ச நேரம். அதனால அவர் அந்த பொய்யை சொன்னார். இப்போ இந்த நுட்பமான உண்மை என்ன? நுட்பமான உண்மை, ஆபிரகாமுடைய தங்கை தான் சாராள். ஆபிரகாமுடைய தாய் வேறு, சாராளுடைய தாய் வேறு. தகப்பன் தான் ஒருவர், தாய் வேறு. ஆக ஆபிரகாமுடைய ஒன்றுவிட்ட தங்கை தான் சாராள். ஆனால் ஒன்றுவிட்ட தங்கையாக இருந்தவள் அவனுக்கு என்ன செய்தாள்? மனைவியானாள். மனைவி ஆகும்போது அந்த உண்மையை சொல்லணுமா இல்லையா? என் தங்கச்சி அதோடு நிறுத்திட்டாங்க. பிரியமானவர்களே, இந்த பாதி உண்மையை மறைத்தல் என்பது அவருக்கு மட்டும் கேடு விளைவிக்கவில்லை, என்ன செஞ்சு அபிமெலேக்கு குடும்பத்திற்கும் கேடு உண்டாக்கிச்சு. நிச்சயமாகவே அவர் அதை செய்திருக்க கூடாது. அப்போ என்ன செய்கிறாரு? 13ஆம் வசனம் சொல்றாரு பாரு, காரணம் தான் செய்ய நியாயப்படுத்துறார். 12ஆம் வசனம் சொல்லுது, அவள் என் சகோதரி என்பது மெய்தான், அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல, அவள் எனக்கு மனைவியானாள். என் தகப்பன் வீட்டை விட்டு தேவன் என்னை தேசாந்திரியாய் தெரியும்படி செய்த போது நான் அவளை நோக்கி, நான் போகுமிடம் எங்கும் நீ என்னை சகோதரன் என்று சொல்வது நீ எனக்கு செய்ய வேண்டிய தயை என்று அவளிடத்தில் சொல்லியிருந்தேன் என்றான். முதல்ல பேசி வச்சுட்டாங்க ரெண்டு பேரும். ஒரு இடத்துல போகிறா, நீ என்னை தங்கச்சின்னு சொல்லிடு, ஏன்னா அங்கே நான் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க தெரியாது. அந்த காலத்து பழக்க வழக்கம் அப்படி இருந்திருக்குது. ஒருத்தனுடைய மனைவின்னு தெரிஞ்சாக்கா, அந்த மனைவி அழகாக இருந்தாள்னாக்கா இவனை கொண்டு போட்டுருவாங்க. உடனே கொண்டு போட்டு அவளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க ராஜாக்கள், அங்கே இருந்த ராஜாக்கள். அப்பொழுது அபிமெலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவன் மனைவியை சாராளையும் அவளிடத்தில் திரும்ப ஒப்புவித்தான். என்ன செய்கிறான்? நிறையா ஆடு மாடு நிறையா வேலைக்காரங்க எல்லாத்தையும் கொடுத்ததோட மனைவி சாராளையும் வச்சுக்கோ திரும்பி ஒப்புவித்தான். பின்னும் அபிமெலேக்கு, இதோ என் தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, உன் பார்வைக்கு சம்மதியான இடத்தில் குடியிரு என்றான். நீ எந்த இடத்துல குடியிருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல குடியிருந்துக்கோ, இது தேசம் பூரா உன் முன்னாடி தான் இருக்குது, உனக்கு இஷ்டமான இடத்துல குடியிருந்துக்கோ. இது என்ன விசா கொடுக்குறது மாதிரி, க்ரீன் கார்டு கொடுக்குறது மாதிரி, நீ என் நாட்டில் எங்கே வேணாலும் தங்கிக்கலாம், உனக்கு இஷ்டமான இடத்துல தங்கிக்கலாம்.
பின்பு சாராளை நோக்கி என்ன சொல்கிறான் பாருங்க அபிமெலேக்கு, 16ஆம் வசனம். பின்பு சாராளை நோக்கி, உன் சகோதரனுக்கு கிண்டல் இது பாருங்க, கணவன் தானே சொல்லியிருக்கணும், உன் சகோதரனுக்கு அப்படின்னாக்கா என்ன அது கிண்டல் பண்ணான் சாராளவன். அண்ணன் அண்ணன்னு சொல்லியிருந்தீல, உன் சகோதரனுக்கு நான் என்ன செய்யறேன், 1000 வெள்ளி காசு கொடுக்குறேன். இதோ உன்னோடு இருக்க எல்லார் முன்பாகவும் மற்ற யாவர் முன்பாகவும் இது உன் முகத்துக்கு முக்காட்டுக்கு ஆவதாக. உன் சகோதரனுக்கு ஒரு 1000 வெள்ளி காசு கொடுக்குறேன்யா. 1000 வெள்ளி காசுங்க சாதாரணமானதல்ல சௌரியிலே அந்த நாளில். ஏன்னா ஒருவன் தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்தாலும் 1000 வெள்ளி காசு சம்பாதிக்க முடியாது அந்த காலத்தில். வாழ்நாள் முழுவதும் உழைத்தால் அவ்வளோ பெரிய தொகை அது. அப்போது 1000 வெள்ளி காசு கொடுத்து, இந்தா உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளி காசு கொடுக்குறேன், வேணும்னே கிண்டலாக சொல்கிறேன். 1000 ஏன்னா இப்போ தெரியும் அவள் அவன் மனைவின்னு தெரிஞ்சாலும் சகோதரனே சொல்கிறான், இதோ உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளி காசு கொடுத்தேன். எதுக்காக? உன்னோடு இருக்கிற எல்லார் முன்பாகவும் மற்ற யாவர் முன்பாகவும் இது உனக்கு முகத்துக்கு முக்காட்டு காசு. நீ அடுத்தவனுடைய மனைவி, அப்போ நீ அவனுக்கு மாத்திரமே உரியவள் என்பதை அந்த முக்காடு வெளிக்காட்டும் அந்த காலத்தில். இப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டாள். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் சாராள் அங்கே இருந்தபோது எல்லாருடைய கர்ப்பங்களையும் அடைத்து விட்டார் தேவன். அதற்கு காரணம் சாராளும் ஆபிரகாமும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகனாகிய ஈசாக்குக்கு உண்மையான உயிரில் பெற்றோர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக. அந்த அபிமெலேக்கு தொடல, அது வேற விஷயம். ஆனால் அந்த கர்ப்பங்களையெல்லாம் அடைத்ததன் மூலமாக தேவன் இதை காண்பித்தார். ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் செய்தார். இப்போ ஆபிரகாம் ஜெபம் செய்கிறான். யாருக்காக? அபிமெலேக்கு அவனுடைய வீட்டாருக்காக ஜெபம் செய்கிறார். அப்படி ஜெபம் செய்த போது தேவன் என்ன செய்தார்? மறுபடியும் அபிமெலேக்கையும் அவனுடைய மனைவியையும் அவனுடைய வீட்டில் உள்ள எல்லா வேலைக்காரிகளையும் குணமாக்கினார். மலட்டுத்தன்மையிலிருந்து குணமாக்கினார். மறுபடியும் பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் செய்தார். அப்போ சாராள் அங்கே சென்றிருந்தாலும் அவளை யாரும் தீண்டவில்லை, பத்திரமாக இருந்தால் மறுபடியும் திரும்ப வந்தாள் என்பதை நிரூபிப்பதற்காக இந்த காரியத்தை தேவன் செய்தார். தொடர்ந்து இந்த அத்தியாயத்தின் 10 பாடங்கள் இருக்கின்றன. நேர்மையாக இருப்பது முக்கியத்துவம் இங்கே வலியுறுத்தப்படுகிறது. தேவனுடைய சர்வ வல்லமையில் பாதுகாப்பு நமக்கு என்று தெரிகிறது. ஜெபத்தின் வல்லமை வெளிப்படுகிறது. பயத்தின் விளைவுகளை நாம் பார்த்தோம். நமது தோல்வியிலையும் கூட தேவனுடைய உன்னத தன்மை நமக்கு வெளிக்காட்டப்படும். கணக்கு ஒப்புவித்தல் பங்கு. என்ன செய்தா என்று அபிமெலேக்கு கேட்டான் இல்லையா? அப்போ கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்ம செய்கிற காரியங்களுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அடுத்தது 7வது மற்றவர்கள் மீது நம்ம செயல்பாடுகள் தாக்கம் விளைவிக்கின்றது. நம்ம செய்கிற ஒவ்வொரு சிறிய செயலும் ஒவ்வொரு பெரிய செயலும் அது எப்படியா இருந்தாலும் மற்றவர்கள் மீது ஒரு தாக்கத்தை விளைவிக்கும். அடுத்ததாக மனம் திரும்புதலின் அவசியம். அடுத்ததாக நமது பலவீனத்தில் கூட தேவனுடைய கிருபை நம்மோடு இருக்கிறது. இறுதியாக தேவனுடைய வாக்கு தத்தங்கள் உறுதியானவென்று நிரூபிக்கிறது. இத்துடன் இந்த அதிகாரம் முற்றுப்படுகிறது. அடுத்த அதிகாரத்திலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியாகிய ஈசாக்கு பிறத்தலை பற்றியும் அந்த ஈசாக்கு மகன் வளரும்போது நடந்த சில நிகழ்வு பற்றியமான காரியங்களை நாம் அடுத்த வாரத்திலே ஆராயுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்.